அண்மை செய்தி. ஜூன் 16 முதல் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்கும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். ரகுவரன், 16ஆம் தேதி விண்ணப்ப பதிவு தொடங்குகிறது. வேறு என்னென்ன விவரங்கள் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது, விவரிக்கவும். தமிழகத்தில் உள்ள 9050 மருத்துவ இடங்களுக்கான மருத்துவ கலந்தாய்வு வரும் ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஜூன் 14ஆம் தேதி நீட் தேர்வு முடிவுகளுக்கான அந்த ரிசல்ட் வரக்கூடிய நிலையில ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பம் விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. இந்த விண்ணப்பம் பாத்தீங்கன்னா tnmedicalselection.net என்ற இணையதளத்தில் இந்த விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாகவே இந்த விண்ணப்பமும் பதிவேற்றம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக தான் இந்த கலந்தாய்வுமே நடைபெற இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழகத்துல 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல 5050 இடங்கள் இருக்கிறது. KK நகர் ESI மருத்துவமனையில பாத்தீங்கன்னா 150 இடங்கள் இருக்கிறது. தனியார் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா 3400 இடங்கள் இருக்கிறது. அதே போன்று அரசு உதவி பெறும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா 450 இடங்கள் என மொத்தம் 9050 இடங்கள் மருத்துவ இடங்களுக்கான இந்த சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற இருப்பதாக மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. மாணவர் சேர்க்கையில் எந்த தடங்களும் என பொறியியல் சேர்க்கை தனியா நடக்கும், மருத்துவ கலந்தாய்வு தனியா நடக்கும், மத்திய அரசினுடைய கலந்தாய்வு தனியா நடக்கும். இதுல எந்த சிக்கலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சுகாதார தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆய்வு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் நாராயணசாமி மற்றும் DME உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இந்த தேதிகளை முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு விண்ணப்பம் விநியோகிக்கப்பட்டு ஜூன் 20 ஜூன் 30க்குள் மருத்துவ கலந்தாய்வு முடிப்பதற்கான திட்டம் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.